ஹலோ ஸ்வீட்டீஸ், இன்றைக்கி வந்து நைட் ரொட்டீன் ப்ளாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு. ஸோ அதில் நைட் ரொட்டீன் இன்றைக்கி நைட்டு சமைக்கிறாங்க அம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மதியானமே கேட்டுட்டேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்போம். பேசுகிறப்பெல்லாம் கேட்கணும். நீங்கள் நல்லா நைட் ரொட்டீன் ப்ளாக் இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நைட் என்னது இன்றைக்கி சாதமா? சாதம். ஆனால் ரொம்ப குட்டி குட்டி ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காவாக வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சுண்டக்காய் குழம்பு, அதனால் சுண்டக்காவும் கத்திரிக்காவும் போட்டு வைக்கிறது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு நைட் டின்னர் வ்ளாக். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு தேவையான அளவு போட்டுங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கழுவிட்டு வச்சுருக்கோம், தண்ணியாக இருக்கும். இந்த சமயத்தில் பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுங்க, நல்லாயிருக்கும். போட்டுட்ட பிறகு சுண்டக்காய் நல்லா வாஷ் பண்ணி அந்த உரலில் தான் இடிக்கணும். கத்தியால் கட் பண்ணக்கூடாது. உரலில் இடித்து விதையெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டு வச்சுருக்கேன். எண்ணெயிலே வேகணும், இது கூடவே வேகணும். சுண்டக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லை. எப்படியாவது நம்ம டைம் கிடைக்கும் போது எடுத்துக்கணும். எண்ணெய் தெரிக்குது. கொஞ்ச நாள் ஆகுமா? அதுக்குள்ள என்ன பண்ணுறீங்க? புது கத்திரிக்காவை அப்படியே முழுசாக போடணும். முழுசாகவே போடணுமா? ஆமாம். இது வந்து இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு நாளாக கட் பண்ண. ஆமாம், உள்ள அப்படியே முழுசாக போடணும். நல்லா கொத்து கொத்தாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. இதெல்லாம் கட் பண்ணி போடுங்க. நல்லா வேகட்டுமா? அப்புறம் பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. சுண்டக்காய் ரொம்ப நல்லதுல, இந்த சம்மர் கிளைமேட்டுக்கும் நல்லது. ஒரு தடவை ட்ரை பண்ணி நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளியே போடணும். முன்னாடி தக்காளி போட்டுறக்கூடாது. 4 தக்காளி போட்டுருக்கேன். சுண்டக்காய் அது கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தீங்கல்ல? ஆமாம், அவ்வளோதான் இருந்தது. ஒரு கவரில் தான் இருந்தது. 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். எங்கே பார்த்தாலும் சுண்டக்காய் பார்த்தா வாங்கிட்டு வந்துடுவேன். ரொம்ப நல்லது. அவ்வளோதானா? மூடி போட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்போமா? தண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. எப்பயுமே பச்சை சுண்டக்காய் வாங்கி சாப்பிட்ணும். நம்ம காஞ்ச சுண்டக்காய் விட பச்சை சுண்டக்காய் நல்லா வச்சுப்போம். அது பச்சையாக செய்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தக்காளி வதங்கிடுச்சு, ஆனால் உப்பு போடலை. இது போல் வந்து 4 பீஸாக ஏன் கட் பண்ண சொல்கிறேன்னா, உள்ளே வந்து ஏதாவது பூச்சியோ ஏதாவது சொத்து இருக்கான்றதுக்காக 4 பீஸாக. ஆனால் முழுசாக தான் போடுறோம் பாருங்க. இதில் இருக்கா ஏதாவது? எதுவும் செக் பண்ணிக்கலாம். முழுசாக போட்டு கத்திரிக்காய். சின்ன வெங்காயம், அதே போல் சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் எல்லாமே நல்லது. எல்லாமே உடம்புக்கு நல்லது. அது இப்போ வச்சு காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆமாம், நாளைக்கு அந்த சாப்பிட்டுக்கலாம். ஆனால் குழம்பு இது ஊறும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும்.
வதங்கிடுச்சு. அதே போல் கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ அழகாக வதங்கிடுச்சு. இன்றைக்கி அரைச்ச மாதிரி மிளகாத்தூள் அரைங்க. ஏன்னா குழம்பு எல்லாமே நல்லா திக்னஸாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. பூண்டாக தான் போட்டிருக்கேன். அது எண்ணெயில் நல்லா வெந்திருக்கு. தட்டியும் நம்ம தட்டி போடுவாங்க. ஒவ்வொரு குழம்புக்கும் ஒரு ஒரு மாதிரி. இது நல்லா முழுசாக தான் போட்டிருக்காங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி. செம்ம காமெடி வருமா காமெடி. சமையல் ஒரு கலை, ஆனால் அவனுக்கு கடவுளை அவனுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் சலிக்காமல் சமைக்கிறது எல்லாரும் அம்மாவாக தான் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும். எல்லாருடைய அம்மாவும் ரொம்ப பாசமாக தான் சமைப்பாங்க. ஆமாம், அவங்க ஃபேமிலிக்காக, ஹஸ்பண்டுக்காக, குழந்தைங்களுக்காக. அது ஒரு விதமான அன்பு. எவ்வளோ கஷ்டம்னாலும் இது போல் சமையலில் தண்ணி போதுமா? எத்தனை கப் ஊற்றணும் அது தெரியல. இல்லை பார்த்துருக்கேன். இன்னும் உப்பு போடல. உப்பு போடல. கல் உப்பு போடணுமா? கல் உப்பு. ஏன்னா தக்காளி வதக்கும் போதும் போடலை, கத்திரிக்காய் போடும்போதும் போடலை, கடைசியாக போட்டு. ஆமாம், தேவையான அளவுக்கு போட்டுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம்ல. இது ஒரு கப்பெல்லாம் 3 கப்பு ஊற்றணும், குட்டி கப்பு தான். இந்த கையில் இருக்க சிம்பிள் எப்போ போட்டது? கை காமி. இது வந்து சின்ன வயசில் பாம்பேக்கு போயிருந்தேன் அப்போ சித்தி வீட்டுக்கு. அப்போ எல்லாருமே ஒன்று ஒன்று போட்டாங்க. ஆனால் எனக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை. அதனால் ஜீசஸோடைய டேட்டு தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டுக்கிட்டேன். இப்போ வரையும் இருக்குல்ல, போடும்போது சின்ன வயசாக இருக்கும்ல. சின்ன வயசு, இன்னும் ஒரு 10 வயசு இருக்கும் போடும்போது. அது இன்னும் காமிச்சிடுறேன். இன்னும் கொதிக்கல, உப்பு போட்டுக்கல. உப்பு போட்டிருக்கேன். சரி, கொதிச்சோன்னு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானா? கொத்தமல்லி போட்டால் முடிஞ்சிருமா? முடிஞ்ச புளி ஊற்றணும்ல, குழம்பு வச்சு. புளி ஊற்றணுமா? ஆமாம், அரை வேக்காடு ஆன பிறகு புளி ஊற்றணும். முன்னாடி புளி ஊற்றக்கூடாது. கொதிக்கும் போது பார்க்கலாமா? ஓகே, திறந்து பார்க்கலாமா? கொதிச்சிருச்சு. புளி ஊற்றணும்ல இன்னும். ஆமாம், எவ்வளோ திக்னஸாக இருக்கும் பாருங்க. டிஃப்ரெண்ட்டாக குழம்பு இதெல்லாம் வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஹோட்டலுக்கெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். காரக்குழம்பு. இந்த சமயத்தில் புளி அளவாக கொஞ்சம் புளி ஊற்றிங்க. புளிக்கு போட்டு கொதிக்கணுமா? ஆமாம், ஸ்டார்டிங்கில் புளி ஊற்றிடக்கூடாது. அது எந்த குழம்புக்காக இருந்தாலும் அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை பயங்கர புளிப்பாகிடுச்சுனாக்கா சாப்பிட முடியாது. ஒரு சிலர் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க. கொதி வரட்டுமா? கொதினால கொத்தமல்லி போட்டு இறக்கினா முடிஞ்சிருச்சு. பார்ப்போம். எண்ணெயில் போடலை கருவேப்பிலை. இது போல் கொதிக்கும் போது போட்டாக்கா இன்னும் வாசனையாக இருக்கும். பச்சை கருவேப்பிலை லாஸ்ட். ஆனால் கொத்தமல்லி போடுவோம். கொத்தமல்லி இருக்குமா? இன்னொரு பவுட்ரு ஒன்று இருக்குது. கொதிக்கிட்டோம். கொதிக்கிட்டோம். குழம்பு கொதிச்சிச்சு. வாசனையாக இருக்கா? பசிக்குது.
குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள இது போடு நீ பொடி போடு. இது என்ன பொடி? வெந்தயமும் சீரகமும் வறுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் வறுத்த பொடி தான் இது. வறுத்து அரைக்கணும். இது இந்த சமயத்தில் வெந்தயமும் ஆமாம், இது வந்து சீரகம் மட்டும் கிடையாது, வெந்தயமும் சீரகமும் ரெண்டுமே வறுத்து அரைக்கிற பொடி இது. எந்த இது போல் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தூள் நல்லா வைக்கணும். சும்மா 1 டீஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் குட்டி டீஸ்பூன் போதும். அப்போ ஒரு சும்மா வாசனை மட்டும். சரி, ஃபைனல் முடிச்சிடலாமா? கொத்தமல்லி போட்டு முடிச்சிட வேண்டியதான். கத்திரிக்காயெல்லாம் அப்படியே முழுசாக வெந்துச்சு. பூண்டு, சின்ன வெங்காயம், சுண்டைக்காய் எல்லாமே நல்லா இருக்குது. கொத்தமல்லி போட்டு முடிச்சிருக்கேன். இந்த சமயத்தில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூளுங்க. இந்த சிம்மில் கொஞ்சம் உள்ளே கொதிக்கிட்டோம். அவ்வளோதான், குழம்பு கொத்தமல்லி கொஞ்சம் வந்து குழம்பு வந்து ரெடி. ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கலரி திக்னஸ் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து டின்னர் vlog பார்த்தோம். நைட் ரொட்டீன் வந்து டின்னர் vlog. இன்றைக்கி குழம்பு வந்து கத்திரிக்காய் சுண்டைக்காய் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட், டாட்டா, பாய் பாய். பாய், குட் நைட்.